சென்னையில இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் எப்படிதான் விக்ரம் இருந்தானோ தெரியல என்று விகாவை பார்த்தபடி மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சுவிக்ஷா. சுவிக்ஷா பேசுவதை கேட்டதும் விகா அவளுக்கு ஏதோ பதில் சொல்ல வர சுரபி அவளை திரும்பி பார்த்து முறைக்க அந்த பார்வையில் அப்படியே அமைதியாக அடங்கி போனாள் விகா. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சுரபி அவளை பார்த்து கோபமாக சொல்ல விகா அப்பாவியான முகத்துடன் சுரபியை பார்த்து பாவமாக தலையை அசைத்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தாள். சுரபி டக்கென அவளை கிளம்ப சொல்வாள் என்று விகா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் விகாவுக்கு அங்கேயே இருந்து அவர்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், இந்த பிரச்சனை எவ்வளவு தூரத்திற்கு செல்லும் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அங்கிருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் சென்றதும் விகா மெதுவாக திரும்பி பின்னால் பார்த்தாள். அங்கே நின்று கொண்டிருந்த சுவிக்ஷா சுரபியின் முன்னால் வந்து உட்காருவதை பார்த்தாள். அவளுக்கு சுவிக்ஷாவை பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அங்கே இருந்த சூழலை பார்க்கும்போது உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தது. இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசாக போதோ அவ்வளவு நல்லது. அக்கா ஏற்கனவே கோவத்தில் இருக்கா, இந்த நேரத்துல சுவிக்ஷா இங்கே வந்தது கண்டிப்பா அக்காவுக்கு இன்னும் அதிகமான கோவத்தை தான் ஏற்படுத்தும். விக்ரமுக்கும் சுவிக்ஷாவுக்கும் உண்மையிலேயே என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன அவமானப்படுத்தின அந்த விக்ரம் நிம்மதியா இருக்கக்கூடாது. இப்போ இங்க நடக்கிறதை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவனோட நிம்மதி போயிடும்னு நினைக்கிறேன் என்று திருப்தியாக மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அந்த காஃபி ஷாப்பின் கதவருகே நின்று அவர்களையே பார்த்து கொண்டிருந்த விகாவை பார்த்த சுரபி கிளம்பு என்று கோபமாக கண்களால் சைகை செய்தாள். உடனே டக்கென விகா அந்த இடத்தில் இருந்து வெளியே கிளம்பினாள். அவள் வெளியே சென்றதும் சுரபி சுவிக்ஷாவை பார்த்து உனக்கு என்ன வேணும், உனக்காக நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற என்று கேட்டாள். சுவிக்ஷா ஒரு வித்தியாசமான பார்வையோடு சுரபியை சில நொடிகள் பார்த்துவிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக உன்னதான் இந்த கொஞ்ச நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு விகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததால நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. நீ என்னோட விக்ரம் ஆதித்யா கிட்ட இருந்து இனிமே விலகியே இருக்கணும். இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஏன் எதுக்குன்னு எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஆனா விக்ரம் ஆதித்யா கூட இருந்தா என்ன நடக்கும்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, அது உனக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது. புத்திசாலியான பொண்ணா இருந்தா நீயே விக்ரமை விட்டு விலகி போயிடுவ என்று சொல்லிக்கொண்டே சுரபியை முழுவதுமாக கவனித்தாள் சுவிக்ஷா. சென்னையை சேர்ந்த ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய அழகும் குணமும் இந்த அளவுக்கு இருக்கும் என்று சுவிக்ஷா எதிர்பார்த்திருக்கவில்லை. அவளுடைய இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் சுவிக்ஷாவை பார்த்தவுடனே அந்த இடத்தில் கத்தி கூப்பாடு போட்டு அந்த இடத்தையே ரெண்டாக மாற்றியிருப்பார்கள். அது சுபிக்ஷாவுக்கு தான் இன்னமும் சாதகமாக முடிந்திருக்கும். ஆனால் சுரபி அதுபோல செய்யவில்லை. அப்படி செய்வதால் எந்த பயனும் இல்லை என்பது சுரபிக்கு தெரிந்திருந்தது. சுபிக்ஷா சுரபியவே மேலும் கீழும் பார்த்துவிட்டு இவளும் விக்ரமுக்கு பொருத்தமான பொண்ணாதான் இருக்கா. ஆனா இவளோட ஸ்டேட்டஸ்க்கு விக்ரம் கிட்ட நிக்கவே முடியாது. வெறும் அழகையும் அறிவையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இந்த சிட்டில கௌரவத்தோட வாழணும்னா அந்தஸ்து தான் முக்கியம். அந்த விதத்துல பார்க்கும்போது அவளை விடவும் விக்ரமுக்கு பொருத்தமான ஆளு நான் மட்டும்தான். கடல் மாதிரி இருக்கிற எங்க முன்னாடி ஒரு மழை துளி மாதிரி சென்னையில சின்னதா ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற பொண்ணு இவளுக்கு விக்ரம் ஜோடியா? அதை நினைச்சாலே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது என்று கடுப்பாக மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தாள் சுவிக்ஷா. விக்ரமின் விஷயத்தில் சுவிக்ஷா யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. தனக்கு சரியான ஜோடி விக்ரம் மட்டும்தான் என்று அவளுடைய சிறு வயதிலேயே அழகாக பதிந்துவிட்டது. அதை அவளால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. விக்ரமை அடைவதற்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனநிலையில்தான் இப்போது அவள் இருந்தாள். சுவிக்ஷா அப்படி சொன்னதை கேட்ட சுரபிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. ஆனால் பப்ளிக் பிளேஸில் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று அமைதியாக தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சுவிக்ஷாவை பார்த்து நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் யார் தெரியுமா? யார் அது விக்ரம் ஆதித்யா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. என்னுடைய புருஷன் பேரு விக்ரம் குமார். நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல என்று கோபமாக சொன்னாள் சுரபி. ஓஹோ, அதுதான் உன்னுடைய புருஷன் பேரா? அப்போ நான் உன் புருஷனையே சொல்றேன்னு வச்சுக்கோ, நீ அவனை விட்டுட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது என்று சொன்னாள் சுவிக்ஷா. என்ன விட்டுட்டு போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என் முன்னாலேயே வந்து என் புருஷனை விட்டுட்டு ஓட சொல்ற? எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? நீ எந்த நம்பிக்கையில இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிற?
எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல என்று சொன்னாள் சுரபி. அவள் கண்களில் இருந்த கோபத்தை சுவிக்ஷாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. சுவிக்ஷாவின் போக்கு சுரபியை பயங்கர கோபத்தையும் அதே நேரத்தில் மனதளவில் சங்கடத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் சுரபி அந்த இரண்டையுமே வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் புருஷனுக்கு எல்லா விதத்திலையும் நான் தான் சரின்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நினைச்சு மறந்துட்டு அடுத்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு போறது தான் உனக்கு நல்லது. விக்ரமுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று சுவிக்ஷா கோபமாக கேட்டாள். உடனே சுரபி எழுந்து நின்று சுவிக்ஷாவை சீரியஸாக பார்த்தாள். அவளது உடல் முழுவதும் கோபத்தால் துடித்து கொண்டு இருந்தது. ஆனால் சுரபியின் உக்கிரமான பார்வைக்கு சுவிக்ஷா பயப்படவில்லை. அவளும் கோபத்தில் சற்றும் குறையாதவள் போல சுரபியை கோபத்தோடு முறைத்து பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போராட தயாராக இருந்தார்கள். 2 பேருமே தங்களுடைய பலவீனத்தை மற்றவருக்கு காட்டிக்கொள்ளவில்லை. அந்த நொடியில் இருந்து இருவருக்கும் பிரச்சனை ஆரம்பிப்பது போன்ற சூழல் அவர்களுக்குள் இருந்தது. ஹலோ, நான் விக்ரமோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லை? இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரம் இப்போ என்னோட புருஷன். நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சும் உன் புருஷனை விட்டு கொடுன்னு கட்டுன பொண்டாட்டிக்கிட்டே வந்து கேட்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இப்படி கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட புருஷனை விட்டு போன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது சட்டப்படி எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா என்று சுரபி கோபமாக அவளை பார்த்து சொன்னாள். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டதும் சுவிக்ஷாவின் மனதிற்குள் அவள் மீது பயங்கரமான கோபம்தான் வந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சுரபியை பார்த்து லேசாக சிரித்தபடி, என்னது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? நீ யார்கிட்ட வேணும்னாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடு. என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அப்புறம் இந்த சட்டத்தை பற்றியெல்லாம் பேசினியே, நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டதை மட்டும் சரின்னு நினைக்கிறியா? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கும் விக்ரமுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுமா ராசாத்தி. விக்ரம் மும்பையை விட்டு சென்னைக்கு மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். இதுக்கு நடுவில் வந்துக்கிட்டு என்னமோ விக்ரம் உனக்கே பிறந்தவ மாதிரி ரொம்ப ஓவரா சீனை போடுற என்று கேட்டாள் சுவிக்ஷா. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுரபியின் இதயத்தில் இடி விழுந்ததை போல் ஆகிவிட்டது. சுவிக்ஷா சொன்ன விஷயத்தை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. என்ன சொல்ற நீ? விக்ரமுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். அவனுக்கு இப்படி ஒரு கடந்த காலம் இருக்கும் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சுவிக்ஷா அவளை பார்த்து கேலியாக சிரித்துவிட்டு, ஓ, அப்போ உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? நானும் விக்ரமும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் வளர்ந்தோம். நாங்கள் 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கூட நான் அவனை 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். விக்ரம் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? உனக்கு விக்ரமோட உண்மையான பேர் கூட தெரியாது. ஆனால் நீ விக்ரமோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அவளை குத்தி காட்டுவது போல சொல்லி பெருமிதத்துடன் சிரித்தாள் சுவிக்ஷா. சுரபி இன்னமும் அதே அதிர்ச்சியில் அப்படியே நின்று கொண்டு இருந்தாள். ஆனால் சுவிக்ஷாவின் கண்கள் விளையாட்டுத்தனமான தோற்றத்துடன் சுரபியவே பார்த்து கொண்டு இருந்தது. ஹலோ சுரபி, என்ன சைலண்டா இருக்க? உனக்கு நிஜமாவே விக்ரம் பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லை எதுவும் தெரியாம தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவனோட உண்மையான பேரு, அவனுடைய உண்மையான குடும்பம், மும்பையில் அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு இப்படி ஏதாவது உனக்கு தெரியுமா என்று சுவிக்ஷா கேட்க சுரபிக்கு தலையே சுற்றிவிடும் போல இருந்தது. எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டு இருந்தாள். இப்படி விக்ரம் பத்தி எதுவுமே தெரியாத நீ எப்படி அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியும்? அவன் கூட இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? விக்ரமும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் வளர்ந்தோம். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாள் சுவிக்ஷா. சுவிக்ஷாவின் வார்த்தைகளை கேட்டதும் சுரபியின் முகபாவத்தில் மேலும் மௌனம் அதிகமானது. அவள் மனது இன்னமும் ஆறுதல் அடையவில்லை. சுவிக்ஷாவின் வார்த்தைகள் சுரபியின் மனதில் ஈட்டியால் குத்துவதைப் போல இருந்தது. அவளுக்கு அப்போது இருந்த மனநிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் சுரபி நின்று கொண்டு இருந்தாள். இத்தனை வருஷமா நான் விக்ரம் கூட இருந்திருக்கேன். எனக்கு நிறைய தெரியாத விஷயங்க திடீர்னு எங்க வாழ்க்கைக்கு நடுவுல எங்கிருந்தோ வந்த இந்த சுவிக்ஷாவுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலேயே விக்ரமுக்கும் இந்த சுவிக்ஷாவுக்கும் ஏதாவது பாஸ்ட் லைஃப் இருக்குதா என்று சுரபியின் மனதில் ஏதேதோ ஓடிக்கொண்டு இருந்தது. என்ன சுரபி, நான் சொல்றதெல்லாம் சரியா? உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. விக்ரம் மாதிரி ஒருத்தனை நீ மீட் பண்ணது உன்னோட வாழ்க்கையிலேயே உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
கொஞ்ச நாள் அவன் கூட இருந்த அந்த ஃபீலிங், அந்த அனுபவமே உன்னுடைய மொத்த வாழ்க்கைக்கும் போதுமானதா இருக்கும். அவன் நினைச்சா இந்த உலகத்துல இருக்கிற எது வேணும்னாலும் தனக்கு சொந்தமாக்கிக்க முடியும். அவனால இந்த உலகத்துல பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீ சரியான பொருத்தமான ஆளா இருப்பியான்னு நீயே யோசிச்சுப்பாரு. அதே நேரத்துல நானும் எதுக்கும் குறைஞ்சவ கிடையாது. விக்ரம் குடும்பமும் எங்க குடும்பமும் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்றப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாமா என்னோட லெவல் எப்படி இருக்கும்னு? நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ், உன்னோட குடும்பம் எல்லாத்தையும் நான் இன்னமும் டெவலப் பண்ணி தரேன். இது வரைக்கும் நீ வாழாத வாழ்க்கையை இனிமே நீ வாழ்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு பதிலாக என்னோட விக்ரமை மட்டும் எனக்கு நீ திருப்பி கொடுத்துடு என்று சொன்னாள் சுவிக்ஷா. அவள் பேசுவதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த சுரபி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, இங்கே பாரு சுவிக்ஷா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் விக்ரம் என்னுடைய புருஷன். விக்ரமோட பேக்ரவுண்டு எதுவாக இருந்தாலும் அவன் என்னோட புருஷன். அவன் என்னை விட்டு போக மாட்டான், நானும் அவனை விட்டு போக மாட்டேன். அதனால் நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்று சுரபி முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு சொன்னாள். நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் நீ இன்னமும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கியே என்று நினைத்த சுவிக்ஷா கோபமாக சுரபியை பார்த்து முறைத்தாள். சுரபி இந்த அளவுக்கு விக்ரமின் மீது நம்பிக்கையாக இருப்பாள் என்று சுவிக்ஷா கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. சுரபி சொன்னதை எல்லாம் கேட்டு விக்ரம் தன்னிடம் எல்லாவற்றையும் மறைத்து விட்டான் என்று நினைத்து அவன் மீது கோபப்படுவாள் என்று நினைத்தாள் சுவிக்ஷா. ஓ, உனக்கு உன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆனால் அதனால் என்ன யூஸ்? உனக்கு விக்ரமோட உண்மையான பேர் கூட தெரியல. இன்னமும் சொல்லப்போனால் விக்ரம் பற்றி உனக்கு எதுவுமே தெரியல. அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்ச நான் தான் விக்ரமோட உண்மையான ஒய்ஃப் என்று சொன்னாள் சுவிக்ஷா. சுரபி கோவத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சுவிக்ஷா, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. எப்படி இன்னொருத்தையோட புருஷனை நீ உன்னோட புருஷன்னு சொல்ல முடியாது? உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா இல்லையா? உன் மூளை என்ன வேலை செய்யாம போயிடுச்சா என்று சுரபி கோபமாக கேட்டாள். வாய மூடு, என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ விக்ரமை மட்டும் மீட் பண்ணாமல் இருந்திருந்தா உன்னால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? விக்ரம் இல்லாமல் சென்னையில் ஒரு சொல்லிக்கிற அளவுக்காச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் இருந்திருக்குமா என்று சுவிக்ஷா கிண்டலாக சுரபியை பார்த்து சொன்னாள். அதை கேட்டதும் சுரபி கோபத்தில் முஷ்டியை இறுக்கினாள். அவளால் பேசுவதற்கு குரலை உயர்த்த முடியவில்லை. அதே நேரத்தில் அவள் பேசிக்கொண்டு இருப்பதை எல்லாம் கேட்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. சுவிக்ஷா வேண்டுமென்றே சுரபியை தாக்கி பேசுவதும் கிண்டல் செய்வதுமாக இருந்தாள். விக்ரம் மாதிரி பெரிய ஆளுகிட்ட குழந்தை மாதிரி இருக்கிற உன்னால என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் அவனுக்கு நீ எந்த வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்க? இது வரைக்கும் நீ அப்படி எதுவும் பண்ணனது இல்லை. ஆனால் இன்னைக்கு விக்ரமுக்கும் மகேந்திரா குடும்பத்துக்கும் பெரிய பிஸ்னஸ் ரிலேட்டடான சண்டை போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் நான் விக்ரமுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு மகேந்திரா ஃபேமிலியால் வர பிரச்சனையை எல்லாம் சரி பண்ணி ஆதித்யா ஃபேமிலியோட பிரச்சனையையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக என்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன மாதிரி உன்னால் விக்ரமுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா என்று சுவிக்ஷா சுரபியை பார்த்து கேட்டாள். ஆதித்யா குடும்பம், விக்ரம் ஆதித்யா என்று சுரபி தனக்குள் முணுமுணுத்து கொண்டே ஏதோ யோசித்தபடி இருந்தாள். அவள் சொல்வது எல்லாம் உண்மையா பொய்யா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் எதிர்பார்ப்பது போல விக்ரம் மும்பையில் பிறந்தவன். அவனுடைய பவரும் அந்தஸ்தும் மிக பெரியது. அவனுடைய பிஸ்னஸை காப்பாற்றுவதற்காக விக்ரம் இப்போது வேறு ஒரு குடும்பத்துடன் சண்டை போட்டுக்கொண்டு அழுத்தத்தில் இருக்கிறான் என்பதை எல்லாம் சுரபி நினைத்து பார்த்தாள். உண்மையிலேயே விக்ரம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கானே, அவனுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய முடியாது? எதனால் முடியாது? விக்ரம் ஏன் அவனை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்லலை? அவனோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? நிஜமாவே எனக்கு அவனால் எதுவும் பண்ண முடியாதா என்று சுரபி மனதிற்குள் நினைத்து சோகமாக உணர்ந்தாள். இங்கே பாரு, விக்ரம் இல்லைன்னா நான் உங்ககிட்ட வந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். என் கூட பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அது உனக்கு இல்லை. அதுவும் உன்னோட விஷயத்துல நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறதே பெருசு. நான் நினைச்சா உன்கிட்ட சொல்லாமையே விக்ரம என் கூட கூட்டிட்டு போக முடியும். ஆனா இத்தனை நாளா தெரிஞ்சோ தெரியாமலேயோ என் விக்ரம நீ நல்லபடியா பார்த்துருக்க. அதனால தான் உனக்கு இந்த அளவுக்காச்சும் இறக்கம் காட்டுறேன். சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா இங்கிருந்து உன்னோட சொந்த ஊருக்கே ஓடி போயிரு. அதுதான் உனக்கு நல்லது என்று சுவிக்ஷா சுரபியை பார்த்து கோபமாக கடிந்து கொண்டாள். அந்த நேரத்தில் பின்னால் இருந்து,
வாய மூடு என்று ஒரு அழுத்தமான குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் டக்கென சுவிக்ஷா பயத்தில் நடுங்கினாள். மெதுவாக பின்னால் திரும்பி பார்க்க அங்கே கோபம் நிறைந்த முகத்துடன் விக்ரம் நின்று கொண்டு இருந்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து இருந்தது. அவனை பார்க்கும்போதே எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.